வணக்கம் நண்பர்களே. எப்பொருள் யார் ஆர்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திருமந்திரம் படிப்பவர்களுக்கு புரியக்கூடிய காணொளி. திருமந்திரம் படிக்காமல் யாருக்கும் எதுவும் புரியாது. என்னுடைய வீடியோக்கள் எல்லோரும் திருமந்திரம் படிக்கணும். காரணம் அது இறைவனடி சேர்வதற்கு எளிய இன்று சொல் நூலாக எடுத்துரைத்த மூலனின் 3000 தமிழ். கடந்த வீடியோவில் தமிழ் இந்த மொழிக்கு அப்பாற்பட்டு தமிழ் இறைவனின் மொழி, இறைவனின் வாக்கு அப்படின்ற விதத்தில் காலச்சக்கரம் அதை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ நம்ம சொற்பொழிவாளர்கள் பேசுவது ஜஸ்ட் ஒரு டைம் பாஸுக்கு வேணால் கேட்டுக்கலாம். பட் நம்ம படிக்கணும், உணர்ந்து படிக்கணும். அந்த வகையில் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கிறேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கிறேன். பட் இப்போ கொஞ்சம் இந்த கண்டென்ட்டு இதுதான் ஆணித்தரமாக சொல்கிறதுக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு. நம்ம எல்லோருக்கும் எளிமையாக புரியக்கூடிய ஒரு பாடல் படமாட கோயில் பகவருக்கு ஒன்றியில் நடமாட கோயில் நம்பருக்கு அங்காக. நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியில் படமாட கோயில் பகவருக்கு தாமே அப்படின்ட்டு 1857 பாடல். இந்த பாடலில் இதனுடைய உள்ள இருக்கக்கூடிய மெய்ப்பொருள், இதனுடைய பொருள் உணர்ந்தால் என்ன அப்படி, இது ஃபுல்லாக திருமந்திரம் படிக்க நம்ம கூட பேசக்கூடிய வேத நூல். ஸோ இது இங்கே படமாட கோயில் பகவர் அப்படின்னா தேவர்கள், பகவர் அப்படின்னா தேவர்கள். பட்டு இது நம்ம படமாட கோயில் படம்தான் செய்து அங்கு படிந்து இருந்தானே அப்படின்ட்டு ஒரு பாடலில் இருக்குது. ஸோ இந்த தேவர்களாகவும் பதிந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த சுழுமுனை நாடு உள்ள திறந்து உள்ள மகேஸ்வரன் கோட்டை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவர்களை குறிக்கக்கூடியது. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு இந்த தேவர்களுக்கு வணங்கிட்டு ஒவ்வொன்றும் போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஆதி மூலத்தை போய் சேராது, எம்பெருமானை போய் சேராது. அவனுடைய பூசை இவங்களுக்கு செய்யக்கூடிய பூசை எல்லாம் எம்பெருமானை போய் சேராது. அதுதான் படமாட கோயில் பகவருக்கு ஒன்றியில் நடமாட கோயில் நம்பருக்கு அங்காக. நம்பன் அப்படின்னா இங்கே ஈடு இணையற்ற ஆண்மகன் நம்முடைய எம்பெருமான் அதை குறிக்கக்கூடியது. அதான் இது நடமாட கோயில் நம்பர் கொன்றியில் படமாட கோயில் பகவர்க்கதாமே. ஸோ நம்ம நம்பெருமான் பெரிய ஆதிமூலம், அதை அவனுக்காக வேண்டி நம்ம பூஜை செஞ்சு இந்த மாதிரி நம்ம அவனை நினச்சி தியானம் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணும்போது அந்த தியானமானது நம்ம எல்லா என்ன வேணும் கொடுக்கக்கூடிய தேவர்கள் அவர்களையும் போய் சேரும். ஸோ நம்ம தனித்தனியாக போய் கும்பிடணும்ல. இது இப்போ சாதாரணமாக ஒவ்வொரு முத்திரை வச்சுருக்குறாங்க, அப்புறம் இந்த தெய்வத்தை கும்பிடுங்க இந்த மாதிரி பலன் கிடைக்கும், இந்த மாதிரி சொல்ல வேண்டாம், இந்திரனை கும்பிட்டா செல்வம் வரும், பிரம்மனை கும்பிட்டா இந்த மாதிரி, சூரிய பகவானை கும்பிட்டா இந்த மாதிரி தேவர்களாக இருக்கக்கூடிய இந்த இவங்களையெல்லாம் தனித்தனியாக நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி கும்பிட்றதுனால சிவனுக்கு போய் சேராது. ஆனால் சிவனை நேரடியாக கும்பிட்டோம்னா இவங்களை எல்லாரும் போய் அவங்களுடைய ஆசி அருள் எப்போயுமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய மீனிங். ஸோ இதை கன்ஃபார்மாக இந்த நம்பன் அப்படின்னா ஈடு இணையற்ற ஆண்மகன்னு தமிழகராதியில் இருக்குது. அதே மாதிரி இது இவரும் நம்பன்னா என்ன அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஒரு பாடல் இருக்குது, 3111 அகன்றான் அகலிடம் 7 ஒன்றாகி. இந்த மாதிரி பூமி மாதிரி 7 உலகம், 7 கோள்கள்னு கூட வச்சுக்கலாம். அகன்றான் அகலிடம் 7 ஒன்றாகி இவன்றான் என நின்ற எளியனும் அல்லன். சிவன்தான் பல பல சிவனுமாகி. இங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும், மரம் செடி கொடி எல்லா உயிரினங்களும் சிவன்றான் பல பல சீவனுமாகி நவின்றான் உலகுரு நம்பனுமாமே. புரிஞ்சுக்கோங்க, நவின்றான் உலகுரு நம்பன்.
இது வந்து 2 இடத்துல வருது இந்த பாடல். ஆக்சுவலாக வந்து நான் வந்து என்னோட உலகுரு நம்பன் இந்த சிவன் தான் பல பல சீவனுமாகி நவின்றான் உலகுரு நம்பனுமாமே. இது 448வது பாடலில் நான் வந்து எப்பயோ எடுத்து வச்சது. அதே வார்த்தை, அதே பாடல். இது வந்து அனுகிரகம் சொல்லிட்டு அந்த தலைப்பில் வர்றது. நம்ம அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எந்த தலைப்புமே பார்க்காதீங்க. 1 to 9 தந்திரம், அவ்வளோதான். அந்த 9 தந்திரத்துக்குரிய பாடல்கள். அதில் வந்து எல்லாம் தொடர்புடையது, ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இதே பாடல் தான் 448. அகன்றான் அகலிடம் மேலும் ஒன்றாகி இவன்தான் என நின்று எளியனுமல்லன் சிவன்தான் பல பல சீவனுமாகி நவின்றான் உலகுரு நம்பனமாமே. அதான் வந்து உன் நின்ற சோதி உற நின்ற ஓருடல் விண்ணின்று அமரர் விரும்பும் விழுபொருள் மண்ணின்று வானோர் புகழ் திரு மேனியன் கண்ணின்ற மாமணி மா போதக மாமே. இது வந்து ரொம்ப அற்புதமான வேத நூல். இன்னைக்கு வந்து அதான் வந்து இந்த சின்னதாக ஒரு போடணும் வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அதாவது தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம ஒன்று இது வந்து எல்லாருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் வந்து இறைவனடி சேர்வதற்காக வேண்டி வகுத்து கொடுக்கப்பட்ட இறை நூல், வேத நூல். அம்பிகை இங்கே தான் வந்து பெண் சக்தியாக இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய இங்கே இருக்கக்கூடிய வேத வாக்கை அதை வந்து வேதம் அதை வந்து இவர் வந்து நான் வானத்திலேருந்து வந்து இந்த அம்பிகை நூலை வந்து தொகுத்து கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறார் திருமூலர். இவர் கூட சேர்ந்தவங்க 4 பேர். அந்த 4 பேரும் வந்து நந்தி. இவர்கள் அதாவது மன்று தொழுத பதஞ்சலி, சிவயோக மாமுனி, வியாக்கரமர், இவர்கள் என்னோடு எண்மரம் அப்படிம்பார். எண்மர் அப்படின்னா கணக்கு தெரிந்தவர்கள், காலத்தின் கணக்கு தெரிந்தவர்கள், எண்மர். ஸோ அதனால் வந்து எண்மர்னா காலத்தின் கணக்கு தெரிந்தவர்கள். அதுதான் அந்த அகராதியில் இருக்குது பாருங்கள். எண்மர்னா கணித மேதை. பட் இந்த இடத்துல கணித மேதைன்றது சூட் ஆகாது. இங்கே காலத்தின் கணக்கு, கணித மேதை காலத்தின் கணக்கை தெரிந்தவர்கள். அதை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதான் வந்து கடவுள் வாழ்த்திலே வர்ற நந்திகள் 4 அந்த பாடலும் அதுதான். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து பாடல்கள் இருக்குது. நந்தி வந்து அதை குறிக்கக்கூடியது. ஸோ 2741 அடங்காத என்னை அடக்கி அடி வைத்து இடங்கான் பரானந்தத்தே என்னை இட்டு நடந்தான் செய்யும் நந்தி நன் ஞான கூத்தன் படம்தான் செய்து என்னுள் படிந்து இருந்தானே. ஸோ நந்தி 2-3 மீனிங் இருக்குது. இதான் படம்தான் செய்து நந்தி என்னுள் இருந்தானே அப்படிங்கிறாரு. இது 2741. அந்த 2-3 பாட்டு வந்து படிக்க நீங்களே படிங்க. அப்போ தான் வந்து இதுதான் நான் வந்து இந்த நான் போன வீடியோவில் வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடியோ வீடியோவில் இருக்கக்கூடிய kvntirumular.com அது ஆடியோ வீடியோ 50 மணி நேரம், 50 பாட்டு, 22 மணி நேரம். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ப்ளே ஸ்டோரில் ப்ளே புக்கு அந்த ஆப்பில் போயிட்டு திருமந்திரம், இந்த திருவாசகம் எல்லாமே இருக்குது. திருமந்திரமும் அதில் கூட இருக்குது. இலவச இணைப்பு அது வந்து இபுக்கில் இருக்குது. ஸோ அது ரொம்ப அற்புதமான ஒரு இது. இன்னை பொறுத்த மட்டும் இன்றைக்கி வந்து இந்த படமாட கோயில் பகவருக்கு ஒன்று ஈயில் அப்படின்னா இங்கே உள்ளே இருக்கக்கூடிய தேவர்களை நம்ம வந்து தனித்தனியாக கும்பிடுத்து தனித்தனியாக போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஆதிமூலத்தை போய் சேராது. அதான் வந்து நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில் அப்படின்னா எம்பெருமானை மட்டுமே நம்ம தியானிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இதுலேயே வந்து இதெல்லாம் உள்ளே நடக்கக்கூடிய இது எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து வேறு மாற்று கருத்து எதுவுமே இல்லை. நீங்கள் படிங்க, உணருங்க, எல்லோரும் இன்புற்று வாழ்வோம். நன்றி நண்பர்களே.